பொண்ணுன்னு ரெடி ஆகலையா? பொண்ணு இங்க ரெடிதான், மாப்பிள்ளை அங்க ரெடியா? மாப்பிள்ள ரெடி ஆகி 6 மாசம் ஆச்சு. இங்க பொண்ணு ரெடி ஆகி 6 மாசம் ஆச்சு. ஏய் சௌ சும்மா இருக்கறியா? பொம்பளைங்க துணி மாத்திர அறையில வந்து கதவை தட்டுறியலே, இது நல்லா இருக்குதா? அங்க மாப்பிள்ள ரிசப்ஷனுக்கு போட வேண்டிய ட்ரெஸ்ஸ உங்க ரூம்ல வச்சு லாக் பண்ணிட்டீங்களே, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? மாப்பிள்ள துணி இங்க இருக்குதா? ஆமா, மாப்பிள்ள ரிசப்ஷனுக்கு போட வேண்டிய சூட் உங்க ரூம்குள்ள மாட்டிக்கிச்சு. அது தெரியாம ரிசப்ஷன் சூட் ஃபிட்டிங் கரெக்டா இருக்கான்னு பாக்க போட்டிருந்த ட்ரெஸ் வேற அவர் கட்டிட்டு நிக்கிறாரு. அப்போ மாப்பிள்ளை Dress இல்லாம இருக்காரு? என்னது? இல்ல 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 இல்ல, அவர் பனியன் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுதான் இருக்காரு. அவரோட சூட்டை கொடுத்தீங்கன்னா ட்ரெஸ் ஃபிட்டிங் எல்லாம் செக் பண்ணிட்டு நலங்க ட்ரெஸ் அவர் போட்டுருவாரு. ரிசப்ஷனுக்கு போடுற துணி தானே அது, இன்னும் டைம் இருக்குதுல்ல, இப்ப என்ன அவசரம்? அதெல்லாம் தர முடியாது. அந்த சுப்பாவையே போட்டுக்கிட்டு நலங்குக்கு வர சொல்லுங்க. ஏன் ஆனந்தி, என்னடி பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க? ஒன்னும் இல்லக்கா. இங்க பாருங்க, இப்ப நீங்க ட்ரெஸ்ஸ கொடுக்கல, அப்புறம் நைட்டு கார்ல ஊர்வலம் வரும்போது ஃபிட்டிங் சரியில்லைன்னு கோவத்துல மாப்பிள்ள ஜட்டி பனியனோட வந்து உட்கார போறாரு. எது ஜட்டி பண்ணினா? ஐயோ இருக்கா ஒரு நிமிஷம். இப்போதைக்கு தர முடியாது, நலங்கு முடியட்டும், போறவ எடுத்து தாரேன். ஏய் பைத்தியக்காரத்தனமா பண்ணாதரி.